என்னாச்சு விக்ரம்? அத்தையோட ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகாதோன்னு பயப்படுறீங்களா? ஹே, அத்தைய சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன். பாம்பு கடியில இருந்து குடல் இறக்கம் வரைக்கும் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணி கியூர் பண்ணிருக்காங்க. நாட்டு மருந்துல அவங்க ஒரு மெஜிஷியன். அவங்களே கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்கன்னா நிச்சயமா உனக்கு சரி பண்ணிடுவாங்க. டவுட்டே இல்ல. அப்புறம் வேற என்ன? என்ன? அது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நானும் ஒரு டாக்டர் தான். ஓப்பனா சொல்லுங்க, ஏதோ நினைச்சுக்க மாட்டேன். இப்போ ஒரு ஐ ஆபரேஷன் பண்றாங்கன்னு வைய, அதோட சக்சஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்க? ஐ டெஸ்டிங் பண்ணுவாங்க. விஷன் கியூர் ஆயிடுச்சான்னு பாப்பாங்க. அதே ஒரு லெக் ஆபரேஷன் பண்றாங்கன்னு வைய, அதோட சக்சஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்க? பிரஷர் இல்லாம பெயின் இல்லாம நார்மலா நடக்க முடியுதா, ஓடி ஆடி விளையாட முடியுதான்னு பாப்பாங்க. எஸ். அப்போ உன்னோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அதோட சக்சஸ எப்படி? என்ன சொல்ல வரீங்க? இத பாரு, உனக்கு நல்லாவே தெரியும் நாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல, அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். மறந்துட்டியா? கியூர் ஆனதும் குழந்தைங்க ஏதாவது விசேஷம் இல்லையான்னு நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன பதில் சொல்ல போறோம்? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்ங்கறீங்க? ட்ரீட்மெண்ட் வேணாம்னு சொல்லிடுறேன், போதுமா? இத பார், நான் அப்படி சொல்ல வரல. நீங்க சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம். நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது உங்க கூட பொண்டாட்டியா வாழ்றதுக்கு இல்ல. இது என் அம்மாவோட ஆசை. உங்களுக்காக நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டேன். இந்த ஒரு விஷயத்தையும் தியாகம் பண்ண சொல்லி கேட்காதீங்க. என்னால முடியாது.